அவனாசியில் வந்து அவனாசி ஒருத்தர் கருவலூர் பஞ்சாயத்தில் வந்து அவங்க வீட்டில் வந்து பஞ்சாயத்தில் ஒன்றிய கமிஷனராக இருக்கிறாங்க சார். அவர் தானுங்க திமுக ஒரே அராஜி பண்ணுறாருங்க சார். வந்து யாருமே இந்த ஊரில் அவருக்கு மீறி வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க சார். அவரோட சொல்லுக்கு கட்டுப்படாதவங்களெல்லாம் ஊரில் இருக்கக்கூடாது என்னை சித்திரவதை பண்ணுறாருங்க சார். முதலமைச்சர் வந்து நல்லாத்தான் செய்ய சொல்கிறாருங்க. ஆனால் இவர் விடுறது இல்லைங்க. கட்சி பேரை கெடுக்கிறாருங்க சார். திமுக கட்சி இருக்குதுன்னு எல்லாத்தையுமே அழிக்கிறாருங்க சார். ஊரில் யாரையுமே அவரோட அராஜ்யத்திலேயே வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவர் சொன்னதை கேட்டால் மட்டும்தான் இந்த ஊரில் இருக்க முடியுங்க. அவரோட பேச்சு கட்டுப்பள்ளிங்கிறதையில ஊரை விட்டு போக சொல்லி மிரட்டுறாருங்க சார். அவர் பேர் என்ன? அவனாசி பண்ணுங்க. அவங்க வீட்டுக்காரம்மா பேர் சத்தியபாமாளுங்க. அவர் திமுகவில் தான் இருக்கிறாருங்க. எப்பவுமே திமுகவில் தான் இருக்கிறாருங்க. திமுக ஆட்சி வந்த போதெல்லாம் இதுதான் சார் நடக்குது. 96 திமுக ஆட்சி வரும்போது எங்கள் அப்பாவை வெட்டி கொன்னாங்க சார். கொலை கேஸ் 3 மாதத்தில் இந்த அவனாசி ஒன்றும் இல்லாத பண்ணி போட்டாருங்க சார். அதே மாதிரி 2007 இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தோடனே மறிச்சு என்ற கூட தொடர்கதையே பிரச்சனைங்க சார். அந்த ஆட்சி இருக்க வரைக்கும் என்ற கூட பிரச்சனைங்க. கொஞ்சம் ஆட்சி மாதிரி கொஞ்சம் சில காலத்தில் அமைதியாக இருந்தாங்க சார். இப்போ 2022 தானுங்க ஆட்சி வந்தது. 21 ஆட்சி வந்தோடனே மறிச்சும் ஆரம்பித்து என்னை வந்து குடியிருக்கிறதுக்கே இல்லாமல் கொலை முயற்சியிலேயே டெய்லி ஈடுபடுறாருங்க சார். 6ஆம் தேதி டிஎஸ்பி விசாரணையில் இருக்கும்போது சேசிபி கூப்பிட்டு வந்து 10-15 ஆளோடு வந்தாங்க சார். தோட்டத்துக்குள்ளே வரும்போது நான் வெளியே போக முடியலைங்க, பயமாக இருந்துச்சுங்க சார். சேசிபி விட்டு வந்து அண்டர்லைன் பைப் உடச்சுங்க, வாய்க்கால் வரப்பு எல்லாம் சுத்தமாக நிறவிட்டாங்க சார். 27ஆம் தேதி எஸ்பி ஐயா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் விசாரித்தாருங்க. யார் என்னென்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்காரங்க ஐயா அப்படின்னு சொன்னங்க. சரிம்மா வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துடுதுங்க. 96 எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். அவர் எஸ்பி ஐயா எல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி நடந்துங்க ஐயான்னு அவர்கிட்ட கொடுத்தங்க. அவரெல்லாம் பார்த்தாருங்க. வந்து மெடிசன் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க மேலே எந்த அச்சுறுத்தலும் இல்லையான்னு கேட்டாங்க. இருக்குதுங்க ஐயா, மறைமுகமாக பண்ணுறாங்க, நேரில் வர்றது இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா எனக்கு பாதுகாப்பு வேணுங்க ஐயா, என்னோடய பையன் நான் தனியாக இருக்கிறேன், என்னோடய உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டுங்க. பாதுகாப்பு கேட்டுங்க. 107 போட சொல்கிறேன், பயப்படாது நீ போம்மா, 107 போட்டு உனக்கு பாதுகாப்பு சட்டத்தில் போட்டு கொடுக்க சொல்கிறேன் போன்னு சொன்னாருங்க. 27ஆம் தேதி அதுக்கு வந்துட்டுங்க சொன்னாருன்னு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் யாருமே போலீஸ் வரலைங்க, எங்களை கூப்பிடவில்லைங்க. 12ஆம் தேதி வந்து ஜனவரி 11ஆம் தேதி எங்களுக்கு இபி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு லைன் வந்திருக்குதுன்னு சொல்லி இபி ஆஃபீஸ்லேருந்து அறிக்கை வந்துங்க. வந்து விஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போவே நாங்கள் 11ஆம் தேதி சாயந்தரம் போய் விஓ பார்க்கும்போது எங்கள் விஓ லீவில் போயிட்டாருங்க. ராமநாதபுரம் விஓங்களுக்கு சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி அவர் பார்க்க சொன்னாருங்க. அவர் பார்த்துங்க. காலையில் போட்டு கொடுக்குற போங்கம்மான்னு சொன்னாருங்க. காலையில் போகும்போது அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்துடுது, போட முடியாதம்மா அப்படின்னு சொன்னாருங்க. சார் என்ன பண்ணுறதுங்க அப்படிங்காட்டி போட முடியாது, உங்கள் விஓ வந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு மிரட்டினாரு. சரின்ட்டு வந்துட்டுங்க. 12ஆம் தேதி 13ஆம் தேதி காலையில் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து என்கொயரிங் வர சொல்லியிருக்கிறாங்கன்னு எனக்கு இது நோட்டீஸ் வந்ததுங்க. நோட்டீஸ் தண்டக்காரர் கொண்டு வந்தார். இந்த மாதிரி நேற்று இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தாசில்தார் என்கொயரிங் கூப்பிட்டாங்க அப்படின்னு கொண்டு வந்தாருங்க. 4 மணிக்கு என்கொயரிங் சொன்னாங்க. 10 மணிக்கு தான் நோட்டீஸ் எங்கள் கைக்கு வருதுங்க. அந்த நேரத்தில் நான் பொம்பளை என்ன பண்ண முடியுங்க? சரி 4 மணிக்கு போய் 4 மணிக்கு விசாரிக்கலைங்க. 6 மணி வரைக்கும் என்னை உட்கார வச்சிட்டாங்க. 6 மணிக்கு இருட்டானதுக்கப்புறம் விசாரித்தாங்க. விசாரித்தோடனே என்னை விசாரிக்கும்போது என்ன நடந்தம்மான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என்னோடய காட்டுக்கு போகிற பாதை அடைச்சிட்டாங்க, கோயிலுக்கு போகிறக்கு வழி இல்லை, என்னோடய பூமிக்கு போகிறக்கு வழி இல்லை, இந்த மாதிரி பைப்பு அண்டர்லைன் எல்லாமே உடச்சிட்டாங்க, இபி லைன் வாங்குறதுக்கும் வழி இல்லாமல் அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. போட்டோவை காமிச்சு, இந்த போட்டோவை வச்செல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியாதம்மா, உனக்கு இபி லைன், எனக்கு இபி லைனுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க. இபி லைன் வாங்குறதுனா நீ வந்து பஞ்சாயத்து ஹேண்டோவர் பண்ணணும், அவங்களுக்கு சப்டிஷன் பண்ணி கொடுக்கணும், 2 ஒன்றாத்தே நடக்கும். உனக்கு இபி லைன் வாங்குறதுக்கு நான் உனக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன், விஓ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டினாங்க. அப்படின்னு மிரட்டும்போது நான் வந்து கையெழுத்து போடு அப்படின்னு கேட்டாங்க. கையெழுத்து போட முடியாதுங்க மேடம், எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கு பிறகு கலந்து ஆலோசிச்சுட்டு தான் போட முடியும், நான் இப்போ போட மாட்டேனுங்க கையெழுத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா 2 ஒன்றாத்தே நடக்கணும், நீ வந்து லைன் வாங்க முடியாது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டாங்க. அப்புறம் வெளியே வந்து சவால் விட்டு நான் என்ன கம்மனு உட்காந்துட்டுங்க, கையெழுத்து போட்டுட்டு வெளியே போகணும்னு மிரட்டினாங்க. கையெழுத்து இப்போ இந்த இடம் எத்தனை ஏக்கருங்க? இது 2 பாகமாக எப்படி எத்தனை ஏக்கர் பிரிச்சுதுங்க? 2 ஆளுக்கு 220 மதிப்பு என்ன வருங்க? இது என்ன இதோடைய மதிப்பு என்ன வருங்க? இன்றைக்கி ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஏக்கரை அப்படி போகுதுங்க. இப்போ அப்டேட்டில் என்ன பிரச்சனைங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எங்களுக்கு கொடுத்துட்டு பூமி கொடுத்துட்டு வெளியே போக சொல்லிட்டு பிரச்சனை. டார்ச்சர் வழித்தடத்தை அடைச்சி வச்சுட்டாங்க. பூமி 25ஆம் நம்பர் காலையிலேருந்து 26ஆம் நம்பருக்கு போகிற காலையில் கோயில் ஒன்று இருக்குதுங்க, கருப்பராயன் கோயில், பாரம்பரிய கோயிலுங்க. அதில் கிணறு இருக்குதுங்க, வாய்க்கால் வாலி எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கு போகிறக்கு இல்லாத அடைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த பூமியில் வந்து 15 அடியை ஏப்ரல் 7ஆம் தேதி அன்றைக்கி ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ உங்களை மிரட்டுறவங்க யாருங்க? என்னை மிரட்டுறது குமாரசாமி, முருகசாமி, பொன்னுச்சாமி, சுப்பிரமணியம்,
ராதாமணி, மைதிலி, மகேஷ் டேகட்டிக்கார் மகேஷ் தானுங்க இத்தனையும் 6 டைம் ஓட்டியிருக்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இது என்னோட கோர்ட் ஆர்டர் காமிச்சதுக்கு கோர்ட் ஆர்டர் வரல, இன்றைக்கி காசு இருந்து ஒன்றும் பண்ணாது, டேகட்டரை ஓட்டி உன்னை கொண்டு போட்டு போனால் 1500 ஃபைன் கட்டிட்டு வந்துடுவேன், கிட்ட வந்தீங்கன்னா ஏற்றி கொண்டு போடுவேன்னு சொல்லி 6 டைம் ஓட்டியிருக்கிறாருங்க. 6 டைம் போட்டோ எடுத்து போலீஸில் கொடுத்துருக்காருங்க. ஆனால் போலீஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைங்க. அவரை கூப்பிட்டு கூட கேட்கலிங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னு கேட்கலிங்க, டேகட்டரி ஓட்டினீங்க. இப்போ என்னோட 126 நம்பர் காலையில் 15 அடி அவங்க ஆக்கிரமிச்சு விவசாய தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்து தாசில்தார் உதவியோடு ஆக்கிரமிச்சு கொடுத்துருக்குறாங்க சார். வந்து பார்க்கும்போது உள்ளே போகும்போது உள்ளே வந்தீங்கன்னா வெட்டி கொண்டு போடுன்னு மிரட்டினாங்க சார். நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுத்தாருங்க. எடுத்து என்னம்மா இந்த மாதிரி பிரச்சனைங்க சார், 25 ஆள் வந்து ஒரே குவார்ட்டருக்கு இதோடு நிற்கிறாங்க சார், வீட்டு விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் நிற்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க சார். அவர் முடிஞ்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாமான்னு சொன்னாருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சூழ்நிலையில் இல்லைங்க சார், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போலீஸ் வந்தால் தான் என்னை காப்பாற்ற முடியும், நான் வீட்டு விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேங்க சார் அப்படின்னு சொன்னேங்க சார். போலீஸ் வர முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்பி சந்தித்து பேசும்போது அவர் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, உனக்கு ஏதாச்சுன்னா 100 கடி, 100 கடிச்சா 10 நிமிஷத்தில் உன்னோட தோட்டத்துக்கு போலீஸ் வந்துரு. அதுக்கு மல்லினா வேறு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க சார் எஸ்பி ஆஃபீஸில். அந்த நம்பருக்கு அடிச்சுனுங்க சார். அடித்தோடனே அவர் எடுத்தாருங்க. எடுத்து என்னம்மா பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைங்க ஐயா, அது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்த நம்பர், இந்த மாதிரி பிரச்சனைக்கு போலீஸ் வரமாட்டேங்குதுங்க ஐயா, நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், அவங்க தான் கொடுத்தாங்கன்னு அடித்தோடனே அவர் கூப்பிட்டு இப்போ போலீஸ் வரும் வரம்மா அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்குள்ளேயே 4 டைம் திருப்பி கூப்பிட்டார், போலீஸ் வந்துடுதான்னு. போலீஸ் வரலிங்க ஐயா. 4வது டைம் கூப்பிடும்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க, சீப்பில் போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, 5-6 போலீஸ் வந்துட்டாங்க. வந்து காட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க சார். கூட்டிகிட்டு போயிட்டு எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் பின்னால் போகும்போது அவனாசிப் வந்து சேர் போட்டு எங்கள் அப்பாவை முன்னால் வெட்டி கொண்ட கணேசனுக்கு கூட பிடிச்சிட்டாங்க, கையில் பிடிச்சிட்டாங்க. அது போக ஒன்றும் வெட்டி கொண்ட பார்ட்டி 2 உள்ள மாரப்பனுங்கிறவர் ரத்தனசாமிங்கிறவர் வந்திருக்கிறாங்க சார். அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. கணேசன் பிடிச்சிட்டாங்க, மேடம் பிடிச்சிட்டாங்க, கைப்பிடியே பிடிச்சி கேட்கும்போது அவங்க கூடயே எகிர்னாங்க. சரின்னு கொண்டு போயிட்டாங்க சார். அங்கே போய் பார்க்கும்போது அவனாசிப்புங்கிற அரசியல்வாதி வந்து சேர் போட்டு உட்காந்துருந்தாருங்க. போலீஸு கூப்பிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, அவங்களும் அதைத்தான் சொன்னாங்க, ஒன்றா விற்று போட்டு போயிரு இல்லைன்னா வாங்கிக்கோ, அதே முடியுது. அவங்களும் அதைத்தான் கேட்டாங்க. அது முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டுங்க. மறுநாள் போலீஸ் கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்குது, சிஎஸ்ஆர் வாங்கிக்கலாம் வான்னு கூப்பிட்டாருங்க சார். நான் தான் போடணுங்க. போய் சிஎஸ்ஆர் வாங்கிக்கலான்னு கூப்பிட்டு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாருங்க சார். எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க சார் அதிகமாக. இந்த மாதிரி எழுதி வாங்கிட்டாருங்க சார். எங்கிட்ட எழுதி வாங்கி அவங்களுக்கு கேஸ் போட்டு சிஎஸ்ஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. கோர்ட்டுக்கு வந்துருச்சுங்க. சிவில் கோர்ட்டில் கொண்டு வந்து என் பேரில் கேஸ் போட்டு நான் தான் வீட்டு இடித்ததாகவும் நான் தான் ஆள் வச்சு அவையில் மிரட்டுனதாகவும் கேஸ் போட்டு போலீஸ் கொடுத்துருதுங்க. சிவில் கோர்ட்டுக்கு வந்துருச்சுங்க. அது கேஸ் சிவில் நடத்தி எங்கள் வக்கீல் வாதாடி கோர்ட்டில் வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி எனக்கு சாதகமான ஆர்டர் போட்டுடுதுங்க. அதுக்கு மேலே ஏப்ரல் 5ஆம் தேதி 25ஆம் தேதி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் ஏட்டுக்கட்ட கொடுத்தனுங்க. ஒருத்தர் உட்காந்துருந்தவர் கூப்பிட்டாருங்க. யாருன்னு எனக்கு பேர் தெரியாதுங்க. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டாருங்க. இந்த மாதிரி தோட்டத்தில் தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணுறாங்க எங்கூட அப்படின்னு சொல்லும்போது யார் பண்ணுறாங்கன்னு காட்டி இந்த மாதிரி பேர்களெல்லாம் சொன்னாங்க. குமாரசாமி, முருகசாமி, பழனிசாமி, பொன்னிசாமி இவங்க தான் பண்ணுறாங்க சார் அப்படின்னு. பண்ணாமல் அவ என்னம்மா பண்ணுவாங்க, அவங்க பண்ணத்தை செய்வாங்க, பண்ணாமல் சார் என்ன பண்ணோன்னு கேட்டேன். சார் என் கூட எது பிரச்சனை மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதுங்க சார், எனக்கு ஒன்றும் வேண்டாங்க சார், எனக்கு பாதுகாப்பு தான் வேணும், என்னோடய உயிருக்கு என்னோடய குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டோம். அப்படியெல்லாம் விடமாட்டாங்க, உன்னோட பிரச்சனை பண்ணத்தான் செய்வாங்க, அது அவனாசிப்போட ஆட்கள், அதனால உன்னோட பூமி மேலே ஆசைப்பட்டாங்க, அதனால் நீ கொடுத்து போட்டு வெளியூர் போ, 2 ஏக்கரா அவனாசிப் வாங்கி கொடுக்குறங்கிற வெளியூர் போயிரு அப்படின்னு கேட்டாங்க சார். அப்புறம் அரசாங்கம் எதுக்கு, போலீஸ் எதுக்குங்க சார் அப்படின்னு. அம்மா போலீஸ் இன்றைக்கி வந்து ஆட்சி நடக்குது, போலீஸ் அவியில் மீறி நாங்கள் கேஸ் போட முடியாது, அதான் மீறி கேஸ் போட்டால் ஏட்டு கேஸ் போடுறியான்னு மிரட்டார் அவனாசிப்பே. நாங்கள் அவனாசிப்பை மீறி ஒன்றும் பண்ண முடியாதம்மா, நீ 2 ஏக்கரா வெளியூர் வாங்கி கொடுக்குறங்கிறாரு போயிரு, இல்லைன்னா ஒப்பனை வெட்டின மாதிரி வெட்டி கொண்டு ஓடுவாங்க, நீ என்ன பண்ண முடியும். இப்போ கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தீங்க 4 பேருக்கு, அப்போவே வெளியே வந்துட்டாங்க. இப்போ நீ கணேசன் 16ஆம் தேதி பிடிச்சி கொடுத்தீங்களா, அப்போவே அவனாசிப்பு வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாப்புல, உன்னால் என்ன பண்ண முடியுது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதம்மா, இவ்வளோதான் நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே உன் ரெஸ்ட் அப்படின்ட்டாருங்க. வந்துட்டுனுங்க. அது ஏப்ரல் 25 ஜனவரி இல்லைங்க, மே 5ஆம் தேதி எனக்கு டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போனாங்க. அதே கம்ப்ளைண்ட்டு டிஎஸ்பி ஆஃபீஸில் வாங்க மறுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் போய் ரிஜிஸ்டர் தபால் பண்ணிட்டு வந்துட்டோங்க. அதுக்கும் எந்த போலீஸ் வரலைங்க. இத்தனை கம்ப்ளைண்ட் 7 கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த போலீஸ் வரவே இல்லைங்க. ஜூன் 1ஆம் தேதி கோர்ட்டில் போய் என்னோடய கேஸ் போலீஸ் எடுக்கலைங்கன்னு சொல்லி கோர்ட்டில் தாக்கல் பண்ணுங்க. கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டுங்க. தாக்கல் பண்ணி அது ஜூன் 1ஆம் தேதி வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி விசாரணை முடிஞ்சு எனக்கு 1600 கேஸ் நம்பர் ஆர்டர் கோர்ட்டு போட்டுங்க. கோர்ட்டிலேருந்து
ஆகஸ்ட் செப்டம்பர் 2ஆம் தேதி போலீஸ்க்கு அனுப்பிட்டாங்க. கேஸ் போட்டு அவங்கள கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைக்க சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் போலீஸ் கேஸ் போடலிங்க சார், பழசு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் அந்த ஆர்டர் கையில் வச்சுருக்கீங்களா? கொடுக்குறேன். எத்தனை ஏப்ரல் 7ஆம் தேதி. அதுக்கு முந்தைய என்னோடய காடை ஓட்டிக்கிறாங்க. இந்த மகேஷுங்கிற ஆள்கிட்ட போய் ஓட்டியிருக்குங்க சார். அது எனக்கு தெரியலைங்க. அந்த காட்டுக்கு பாதை இல்லைங்க போகிறதுக்கு. எனக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேங்க. நான் இங்கே இப்போ உங்கள் காட்டை அவங்க ஆக்கிரமம் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க சார். ஆக்கிரம் 126 நம்பர் காலை ஆக்கிரம் அது பண்ணிட்டாங்க. எவ்வளோங்க அளவீடு? 28 சென்ட்டுங்க சார். அதையே வந்து ஓட்டிட்டாங்க. நான் போய் பார்க்கலிங்க, இல்லாத நேரத்தில் ஓட்டிக்கிறாங்க. மறுச்சு நாள் போய் பார்க்கும்போது காடை ஓட்டி தள்ளி இருந்ததுங்க சார். நான் 7ஆம் தேதி பார்த்தேன். 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனுங்க. போலீஸ் வரவே இல்லைங்க சார். ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் நான் பார்த்தேங்க. போலீஸ் வந்தே பார்க்க என்ற காட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க, வந்து பாருங்கன்னு போய் கூப்பிட்டு கத்தி கதறணுங்க. எந்த போலீஸ் வரலைங்க. 18ஆம் தேதி முதலமைச்சருக்கு போட்டங்க, டிஜிபிக்கு போட்டங்க, எஸ்பிக்கு போட்டங்க. அது வந்து ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு எந்த பதிலும் இல்லைங்க சார். ஜூலை 1ஆம் தேதி போலீஸ் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டதோட சரிங்க, வேறு எதுவுமே பதில் இல்லைங்க. ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு மறுச்சும் அதே மகேஷ் வந்து என்ற காட்டை ஓட்டினாப்பிலிங்க. நான் போய் கேட்கும்போது, உன்னை காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கொண்டு ஓடுவேன், டேக்டரை ஏற்றின்னு அவர் மிரட்டினாருங்க சார். நான் வந்துட்டுங்க. வந்து ஒன்றும் போலீஸ்க்கு போகலிங்க இருந்தனுங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு மகேஷ் உன்னோட மேலே கேஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி போலீஸ் கூப்பிட்டாங்க சார். காலையில் 5ஆம் தேதி காலையில் போலீஸ் கூப்பிட்டோன்னே நான் பயமாயிடுச்சுங்க சார். எஸ்பி ஆஃபீஸ்க்கு நேராக போயிட்டுங்க. கிளம்பி போய் இந்த மாதிரி என்னோடய காட்டை ஆக்கிரமிச்சிட்டு என் பேரில் கேஸ் கொடுத்துட்டாங்க ஐயா, எனக்கு பயமாக இருக்குதுங்க, அதனால நான் உங்கள்கிட்ட என்னோடய காட்டையவே ஆக்கிரமிச்சு போட்டு என் பேரில் கேஸ் அவனாசி போலீஸில் கொடுத்துட்டாங்க ஐயா, போனோன்னே நீ உள்ளே பிடிச்சி வச்சுருவாங்கன்னு எஸ்பி ஐயா கிட்ட போய் சொன்னனுங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டாருங்க. இந்த மாதிரி ஊருட்டு போக சொல்கிறாங்க ஐயா, அவனாசிப்புனுங்கிற ஊருட்டு போக சொல்கிறான்னு போலீஸில் சொல்கிறாங்க ஐயான்னு சொன்னனுங்க. இது எந்த ஒரு நியாயம்னு அவர் கேட்டாருங்க, எஸ்பி கேட்டாருங்க. அப்புறம் சரி நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன்னு சொன்னாருங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லைங்க. மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்க. எஸ்பி ஐயா பார்த்துட்டு 5ஆம் தேதி 6ஆம் தேதி காலையில் போகணுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. போலீஸ் அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி போலீஸ் கூப்பிடுங்க ஐயா, என்ன ஐயா பண்ணுறாங்க, ஸ்டேஷனுக்கு போ, அவனை என்ன பண்ணி போடுவாங்கன்னு பயமாக இருக்குதுங்க ஐயானே. பயமாக இருக்குது, இங்கே எப்படி வந்தேன்னு கேட்டாருங்க. இங்கே பார்க்கலாம் பயம் இல்லைங்க, நீங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, ஆனால் அவனாசி போலீஸில் என் பேரில் ஒரு இதாக இருக்கிறாங்க, போனே நீ ரிமாண்ட் பண்ணுற கண்டிஷன்லேயே இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு. நீ போய் என்னன்னு கேட்டு வா, அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், போய் கேட்டுவான்னு சொன்னாருங்க. காலையில் எழுந்திரிச்சு கூப்பிட்டவர் சரவணகுமார். நேற்று அவர் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாருங்க சார். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சதுக்கு வேறு ஒரு போலீஸ் நம்பர் வந்து அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது, நாங்கள் கூப்பிட்டாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரம்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரின்னு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்கவே இல்லைங்க. ஒரு 2 மணி நேரம் ஃபோன் எடுக்கலைங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து சரவணகுமார் தான் உங்களை கூப்பிட்டுருக்குறாரு, அப்படி அவர் நம்பர் எழுதி கொண்டு போனதுக்கு அவர் தான் உங்களை கூப்பிட்டுருக்குறாருனாங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வந்தாருங்க. வந்தோடனே சார் எதுக்கு வர சொன்னீங்கன்னு காட்டி, நீ விவசாயத்தை தடுத்துருக்குற, நீ உள்ளே போயிடுவே, உன்னை ரிமாண்டு பண்ணிடுவேன், விவசாயத்தை தடுத்துக்கிற அப்படின்னு ஒரு 10 டைம் சொல்லிகிட்டே இருந்தாருங்க சார். சார் என்னோடய காட்டையவே ஆக்கிரமிச்சு போட்டு என் பேரில் கம்ப்ளைண்ட்டுங்களா சார் அப்படின்னு கேட்டோம். நீ விவசாயத்தை தடுத்துருக்குற, நீ உள்ளே போயிடுவேன்னு மிரட்டிட்டு இருந்தாருங்க. அப்புறம் அதுக்கு மேலே நான் என்னோடய காட்டு நான் மாதிரி நேற்று எஸ்பி ஐயா கிட்ட கொடுத்துருக்குறேன் கம்ப்ளைண்ட் காமிச்சிருங்க. என்னை விசாரிச்சு அதிகாரியும் வந்துட்டாருங்க. எஸ்பி ஆஃபீஸில் ஒரு அதிகாரி என்னை விசாரிச்சாருங்க. 1 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே உங்களை மாதிரியே எடுத்து எல்லாம் விசாரிச்சாருங்க. அவர் வந்து நேற்று இந்த அம்மாள் நான் தான் விசாரித்தேன் எஸ்பி ஆஃபீஸ்லேன்னு சொன்னதுக்கப்புறம் என்னை விட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டுனுங்க. வெளியே வந்தாச்சும் கோர்ட்டுக்கு போயிட்டுங்க. அந்த அன்றைக்கி கோர்ட்டுக்கு வாய்தா வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டுனுங்க. முடிஞ்சுங்க சார். ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்றைக்கி வந்து மறுச்சும் அதே மகேஷ் தான் ஓட்டி காட்ட வச்சாப்பிள்ளைங்க. வந்து பொன்னுச்சாமி, மைதிலி, ராதாமணிங்கிறவங்க எல்லாம் வந்து ஓட்டும்போது மறுச்சும் போனால் மறுச்சும் அதே தானுங்க அடிச்சு டிராக்டர் ஏற்றி கொண்டு போடுவேன் 1500 ஃபைன் அதே தான் வந்ததுங்க சார். அந்த அன்றைக்கி போய் 100 கடிச்சுனுங்க. 100 கடிச்சா உடனே போலீஸ் இப்போ வருமாம்மா அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் வரலிங்க சார். 3 டைம் ஃபோன் பண்ணாங்க, வரலிங்க. காலையில் போய் கேட்டதுக்கு உன்னோட கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது மாட்டாங்க. மறுச்சு 8ஆம் தேதி ஆன்லைனில் கேஸ் புக் பண்ணுங்க. அதுக்கும் யாரும் வரலிங்க, ஆன்லைன் கேஸுக்கு வரலிங்க சார். அப்புறம் 2 மாதம் கழிச்சு செப்டம்பர் 22ஆம் தேதி அன்றைக்கி தாசில்தார் அலுவலகத்துலேருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க. வந்து அளந்துட்டு இருந்தாங்க. நான் போனேங்க. கருவலூர் போய் சுற்றி போகும்போது லேட் ஆகிடுதுங்க. அளந்துட்டு இருந்தாங்க. போய் கேட்டேங்க சார், இந்த மாதிரி யார் நீங்கன்னு கேட்டங்காட்டி, நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறோம், மைதிலிக்கு சப்டிஷன் வந்திருக்குது, அதனால் சப்டிஷன் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க சார். சார் எனக்கு ஏன் நோட்டீஸ் கொடுக்கல, நான் பக்கத்து பூமிக்காரி, எனக்கு ஏன் நோட்டீஸ் கொடுக்கலன்னு கேட்டது, உங்களுக்கு கொடுக்க தேவையில்லைம்மா, ஆன்லைனில் வந்திருக்குது, அதனால் அவங்களுக்கு சப்டிஷன் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சார் சரி உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துருக்குங்களே, எனக்கு ஆர்டர் காமிங்க சார் அப்படின்னு. எங்கிட்ட காமிங்க சார் ஆர்டரவே அப்படின்னு காட்டி, ஆர்டர் வெள்ளம் காமிக்கிறதுக்கு முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார். அதோட வந்துட்டுங்க. வந்த உடனே நான் போய் அப்பே கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எஸ்பி கிட்ட போய் அப்பே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார்.
அதுக்கு வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லைங்க சார். எஸ்பி ஆஃபீஸில் போய் சொன்னதுக்கு மறுச்சு ஒரு வாரம் கழிச்சு டிஎஸ்பி வந்தாருங்க. வந்து பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு உடச்சிருக்கிறதெல்லாம் போட்டு கொடுக்குற மாதிரி சொன்னாருங்க. வேலி அவுத்துறன்னு சொன்னாருங்க. அங்கே ஆஃபீஸுக்கு போனோடனே நீதே வேலி அடைச்சிருக்கிற உன்னால் அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாருங்க சார். யார்? டிஎஸ்பிங்க. டிஎஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற ஒரு போலீஸ் வந்து அவங்க மேலே நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க சார். அதோடு வந்துட்டு எனக்கு வந்து வழிப்பாதை அடைச்சிருக்கிறாங்க. வழிப்பாதை வந்து கோயிலுக்கு போகணுங்க. 126 நம்பர் காலையில் 15 அடி ஆக்கிரமம் பண்ணியிருக்கிறாங்க சார். அதை ஆக்கிரமம் பண்ணது என்னோட இடத்துல பூமி இருந்த இடத்துக்கு அந்த ஏரி வரணுங்க சார். வீட்டை அடிச்சிருக்கிறாங்க, பொதுவில் இருந்த போரெல்லாம் உடச்சிருக்கிறாங்க சார். இதுக்கெல்லாம் வந்து அவை தண்டனை அனுபவிக்கணும். வாழ்வாதாரத்தை பாதிக்குங்க. நான் இதை நம்பி வாழ்கிறவங்க வாழ்வாதார பிரச்சனைங்க இது கிடையாதுங்க சார். எங்கள் வீட்டுக்காரரும் வெளியூர் போயிடுறாருங்க. நான் இந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கிறேங்க சார். டெய்லியும் அடையாளம் தெரியாத ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இன்னும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க சார். அதையெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நிரூபிக்க முடியாதுங்க. நான் இவ்வளோ போட்டோ எடுத்து ரெக்கார்டு பண்ணி வச்சுக்க எதையுமே போலீஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளும் தாசில்தார் ஆஃபீஸ் இவங்கனால தான் எங்களுக்கு இடையூறுங்க. அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க. நாங்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க எந்த கம்ப்ளைண்ட்டையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். கோர்ட் ஆர்டரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க சார். எங்களோட உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்க. எங்களுக்கு என்னோட குழந்தைக்கு பாதுகாப்பு வேணுங்க சார். அந்த குழந்தை தனியாக இருக்குதுங்க. சரிங்க சார். எங்களோட குடும்பத்தில் வந்து எனக்கா எங்கள் வீட்டுக்காரருக்கா என்னோட பையனுக்கா ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தால் குமாரசாமி, முருகசாமி, பொன்னுச்சாமி, சுப்பிரமணியம், ராதாமணி, மைதிலி, மகேஷ் இவங்க நேரதானுங்க எங்களோட உயிர் போகும். அதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க சார். சரிங்க சார். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்காரர் இருக்கிறது இல்லைங்க சார். ஒவ்வொரு நாள் யார் வராங்கன்னு இல்லைங்க. எங்கள் அப்பா முதலே வெட்டி 96 கொண்டிருக்கிறாங்க சார். அவங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தே வராங்க சார். எங்கள் அப்பாவை 96 வெட்டினவங்க கொலை பண்ணிட்டு வந்து அவங்க வெளியே தான் இருக்கிறாங்க சார். அவங்களும் வந்து இவங்க கூட சேர்ந்துட்டு எங்களை வந்து உங்கள் அப்பாவை வெட்டின மாதிரி வெட்டி கொண்டு போடுவோன்னு மிரட்டுறாங்க சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுகளை வச்சுட்டு மிரட்டுறாங்க சார். நான் இந்த ஊரில் எப்படி இருக்கிறது, வெளியே போக ஒவ்வொரு நிமிஷமும் செத்து போயிட்டு இருக்கிறேங்க சார். என்னோடய பையனை வந்து வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிறாளா இல்லையாங்கிற நிலமையில என் பையன் வருதுங்க சார். நானும் அதே மாதிரி என்னோடய பையனை எப்படி வருது என்னங்கிற வேதனையில் தான் சார் இருக்கிறேங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் ஒவ்வொரு நாளும் வரும்போது வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறாளா பையன் இருக்கிறாங்கிற நிலமையில தான் சார் ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க சார். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க சார்.